இன்னைக்கு நம்ம லிட்டில் மிஸ் சன்ஷைன்ன்ற ஒரு 2006 வந்த ஒரு மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரோட் ட்ராவல் மூவி. ரோட் ட்ராவல் மூவின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் நிறைய படங்கள் வரலாம். மோட்டார் சைக்கிள் டேரிஸ், வேறு இன்டு த வைல்டு கூட ஒரு மாதிரியான ஒரு ட்ராவல் ஜானரில் வரும்போது நம்ம வந்து இயற்கை அந்த மாதிரிலாம் எதிர்ப்போம். ஆனால் இந்த படம் வந்து மோர் இன்டர் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பிளாட்ல என்ன சொல்லிடுறேன். ஒரு ஃபேமிலி, ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஒரு சின்ன பொண்ணு, அவங்களோட அண்ணன், அவங்களோட அம்மா, அவங்களோட அப்பா, அவங்களோட தாத்தா, அவங்களோட மாமா, இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஒரு ட்ராவல். அந்த ட்ராவல் எதுக்குன்னா, அந்த சின்ன பொண்ணு ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு சேரப்போகும், பார்ட்டிசிபேட் பண்ண போகும். அதுதான் இந்த மொத்த கதையே. அவங்க இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அவங்க அவங்களோட கேரக்டர் ஆர்க், அவங்க ட்ராவலில் அவங்க என்னெல்லாம் அவங்களோட மனநிலை மாறுதுன்றத சொல்கிற ஒரு படம். இந்த படத்தை இப்போ ஸ்டோரியை சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஆனால் இந்த படம் எதை பற்றின்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த படம் சப்ஜெக்டிவ்ன்ற ஒரு விஷயத்த பேசுது. என்னென்னா பியூட்டி, சக்ஸஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, வேரியஸ் திங். நம்ம எல்லாமே ஒரு சப்ஜெக்டிவான விஷயன்றதை இந்த படம் உணர்த்தும். அண்ட் நம்ம வந்து வேலிடேஷனுன்ற விஷயம், செல்ஃப் வேலிடேஷன் நம்ம என்றைக்குமே பண்ண மாட்டோம். நம்ம வேலிடேஷன் பண்ணுறது எப்போன்னா, அடுத்தவங்கள்ட்ட இருந்தால் நம்மளுக்கு நம்மளுடைய வேலிடேஷன் நம்ம அடுத்தவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்குறோம். இந்த படம் அதை பற்றி தான் பேசுது. பியூட்டி, சக்ஸஸ் எல்லாமே சப்ஜெக்டிவான விஷயம். இது உனக்கு நீ என்ன உணர்றன்றதை பற்றியான ஒரு விஷயம் மட்டும்தான்றத இந்த படம் அழகாக எடுத்து சொல்லும். அதே மாதிரி உன்னுடைய 100% அடுத்தவங்களுடைய 50%ஆக இருக்கும். உன்னுடைய 50% அடுத்தவங்களோட 100%ஆக இருக்கும். நீ எவ்வளோ இன்புட்ஸ் போடுன்றது தான் இந்த படம் மொத்தமாக பேசுது. ஸோ லிட்டில் மிஸ் சன்ஷைன்ன்றது ஒரு சூப்பர்பான திரைப்படம். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ எல்லாரும் மஸ்ட் வாட்சான ஒரு படம். இந்த மாதிரியான அதர் லாங்குவேஜ் படம் உங்களுக்கு பார்க்கணுன்னா, அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா, அந்த மாதிரியான ஹிடன் ஜெம்மை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு புது வகையான பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும்னா, நாஞ்சில் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.